ரெட் கிராஸ் ஒரு நிமிஷம் மாடி ஆகாதீங்க. ஒரு ஆள் பிடி அந்த மாட்டை பிடிச்சு கூட்டு போங்கப்பா. தம்பி சிவங்க மாட்டின் உரிமையாளர் கயிறை போட்டா கயிறை போட்டு போங்க, இல்லைன்னா மொத்தமா கிளம்ப. மதுரை மாவட்டம் யானமலை புதுப்பட்டி மாடுப்பா, நாகராஜன் மாடு. ஒரு ஆள் பிடிப்பா தம்பி, பார்த்து போங்க. ஏய் அந்த மாடை கூட்டு போங்கப்பா. இந்த மாட்டுனால வந்து யாரும் பிடிக்க முடியல. இந்த மாட்டை கூட்டு போ. அடுத்த மாடு மாட்டோட உரிமையாளர் இறங்கி போடுங்க. தம்பி நீ ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வலசை கதிரேசன் மாடு இருக்காதீங்க, இங்க மாடை பிடிங்க. தம்பி இங்க நிக்கிறவங்கள என்ன மாடு பிடிக்க வந்தீங்களா? இங்க ஜல்லிக்கட்டு பாக்க வந்தீங்க? வாங்க எல்லாரும் கேலரிக்கு உட்காந்துக்குறோம். தம்பி கீழே உட்காருங்க. தம்பி கீழே இறங்க. சிறந்த வீரர்கள் உங்களை இறக்கி விட்டா நீங்க வந்து ஜல்லிக்கட்டு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இறங்க தம்பி. தம்பி 168 பச்சை மணியனே இறங்கி மாடு பிடிங்க. அது பக்கத்துல இருக்கவர் வாங்க வைத்தியத்துக்கு போகலன்னா. வலசை கதிரேசன் மாடு அப்படியே கூட்டு போயிருப்பான். அப்படி கூட்டு சிவகங்கை மாட்டின் உரிமையாளர் தயவு செஞ்சு கவரப்பட்டு கொண்டு போங்க, இல்லைன்னா அடுத்த மாடு அவருங்க. ஏமா ஒதுங்கி போமா, ஒதுங்கி போயிருமா. ஆமா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு ஓடு. அப்படியே கூட்டு போங்க அந்த மாட்டை ரெண்டையும். அடுத்து வர்றது வலசை கதிரேசன் மாடு. அடுத்து ஒரு பரிசு ஒரு சைக்கிள். பா. கட் பண்ணி அனுப்புங்க. ஒரு ஆள் பிடிப்பா தம்பி, பார்த்து போப்பா. அதுக்கு 2 சண்டை வர்றதுல இவர் பாவம். பிடிப்பா தம்பி, சூப்பர் தம்பி. விட்டுறாதா டைமிங் ஆசைய விடல. சூப்பர் தம்பி வீரன் வெற்றி பெற்றார். 3ஆம் நம்பர் மதுரை மாவட்டம் தொண்டைமான்பட்டி வேல்மணி மாடு. அடுத்த மாடு தம்பி இதுக்கு வந்து சைக்கிள் பா. பிடிச்சா சைக்கிள் ஒரு ஆளு. சூப்பர் விட்டுறாத பின்னாடி மாடுப்பா. என்ன சொன்னான்னு கேஜி பாண்டியன் ஒரு சைக்கிள் பாங்க மாட்டுக்கு வாங்கிட்டு போங்க. மாட்டை வெளியே பிடிச்சிட்டு போங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் இறுதிச் சுற்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னிலை நிலவரமானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 13 காளைகளை அடக்கி பூவந்தியைச் சேர்ந்த அபிச்சித்தர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். ஏனாதியைச் சேர்ந்த அஜய் 9 காளைகளை அடக்கி 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். பொதும்பு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் 8 காளைகளை அடக்கி 3வது இடத்தில் இருக்கிறார். தற்போதைய சூழலில் இறுதிச் சுற்று முன்னிலை நிலவரத்தை பார்க்கும்போது பூவந்தியைச் சேர்ந்த அபிச்சித்தர் முதலிடத்தில் இருக்கிறார் 13 காளைகளை அடக்கி.